லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு இப்போ நிலைமையை பார்த்தீங்களா? 2K கிட்ஸுக்கு தான் இதை முதல்ல பார்க்கணும். இன்றைய சமுதாயத்தில் இருந்து வரும் அனைவருமே மொபைல் போனை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். அதில் பல வகையான பயன்பாடுகளையும் செயலிகளையும் பயன்படுத்தி பொழுதுபோக்கி வருகின்றனர். இன்றைக்கு Facebook, Instagram போன்ற சமூக வலைதளங்களில் அக்கவுண்ட் இல்லாத நபர்களே கிடையாது என்று கூறும் அளவிற்கு அனைவருமே பயன்படுத்தி வருகின்றனர். சினிமா பாடலுக்கு டான்ஸ் ஆடுவது, பாட்டு பாடுவது போன்ற செயல்களில் பலரும் ஈடுபட்டு வந்து இன்று பிரபலமாகவே மாறிவிட்டனர். இந்த நிலையில் தற்பொழுது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் செய்வது ட்ரெண்டில் இருந்து வருகிறது. இன்றைய குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் என அனைவருமே ரீல்ஸ் செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அதிக அளவில் லைக்குகளை பெற வேண்டும் என்று தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். சிலர் சாதாரணமாக வீடியோக்கள் எடுத்து அவற்றை தங்கள் அக்கவுண்டில் பதிவிடுகின்றனர். ஒரு சிலர் குறிப்பிட்ட இடங்களில் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து கொண்டு அதன் பிறகு ரீல்ஸ் போன்றவற்றை எடுத்து வருகின்றனர். ஆனால் சிலர் மிகவும் ஆபத்து நிறைந்த பகுதிகளில் கூட எந்தவித உயிர் பயமும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பதிவிட்டு அதிக அளவில் லைக்குகளையும் ரசிகர்களையும் பெற வேண்டும் என்ற நோக்குடன் ஆபத்தான பகுதிகளில் கூட சால்ட்டாக வீடியோ எடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இதுபோன்று ஆபத்து நிறைந்த பகுதிகளில் சில சமயங்களில் சென்று ரீல்ஸ் எடுக்கும் பொழுது எதிர்பாராத விதத்தில் விபத்து போன்றவை ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலைமை கூட ஏற்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக பலரும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு இறந்த நிலையில் மீட்கப்படுவது போன்ற செய்திகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வாறு பல இடங்களில் தொடர்ச்சியாக விபத்துகள் ஏற்பட்டு வரும் சமயத்தில் இதுகுறித்து முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வந்தாலும் கூட சிலர் சமூக வலைதளங்களில் லைக்குகளை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆபத்துகளை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் செயல்படுவதும் உண்டு. இந்த நிலையில் சமீபத்தில் கூட மிகவும் உயரமான மலையில் ரீல்ஸ் எடுப்பதற்காக சென்ற பெண் தவறி கீழே விழுந்து இறந்துவிட்ட செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டு இருப்பது குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் வடாலாவில் உள்ள அண்டாப் ஹில் பகுதியில் வசித்து வரும் பர்ஹத் ஷேக் என்ற இளைஞர் ஓடும் ரயிலில் கம்பியை பிடித்து பிளாட்ஃபார்மில் காலை வைத்துக் கொண்டு சாகசங்கள் காட்டி வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு லைக்குகளை பெறுவதில் ஆர்வம் காட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் பதிவிட்டிருந்த வீடியோவை பார்த்து அவர் மீது ரயில்வே பாதுகாப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவரை தேடி சென்ற பொழுது அந்த இளைஞர் ஒரு கை காலை இழந்து இருப்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மஸ்ஜித் ரயில் நிலையத்தில் சாகசத்தில் ஈடுபடும் பொழுது விபத்தில் சிக்கியதாகவும் அந்த இளைஞரை ரயில்வே ஊழியர்கள் மீட்டு செயின்ட் ஜார்ஜ் மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அவருக்கு ஒரு கை கால் வெட்டி எடுக்க வேண்டியதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மத்திய ரயில்வே தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி இதுபோன்ற ரயில்களில் ஆபத்து நிறைந்த இடங்களில் சாகசங்கள் செய்யும் இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதுபோன்ற சாகசங்கள் செய்பவர்கள் குறித்த செய்திகளை கூறுவதற்கு 9044410735 என்ற செல்போன் எண்ணிற்கும் 139 என்கிற ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பரிலும் புகார் அளிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.